7 கட்ட மக்களவைத் தேர்தலில் 64 கோடி பேர் வாக்களித்ததாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். உலகிலேயே அதிகபட்சமாக பெண்கள் 31 கோடியே 20 லட்சம் பேர் வாக்களித்ததாகவும் பெருமிதம். நாடு முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜனநாயக திருவிழாவின் முடிவுகள் நாளை வெளியீடு. தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள். அடுத்த 25 வருடங்களை நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். கன்னியாகுமரி பயணம் தொடர்பாக இணையதளத்தில் பதிவு. டெல்லியில் கருணாநிதி உருவப்படத்திற்கு சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கருத்து கணிப்புக்கு எதிராக தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என்று சோனியா காந்தி நம்பிக்கை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. நூற்றாண்டு நிறைவு விழா மலரை வெளியிட்டு புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட்டார். பாரதிய ஜனதாவுக்கு 150 இடங்களே கிடைக்கும் என்று செல்வ பெருந்தகை கணிப்பு. நாளை புதிய விடியல் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. சென்னை அரும்பாக்கத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்த மருந்து நிறுவனத்தில் அதிரடி சோதனை. பாட்டில்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பால் பவுடரை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். வேலூர், கோவை உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வி.கே. பாண்டியன் தொடர்பான கேலி சித்திர வீடியோ மூலமாக தமிழர்களை பாஜக அவமதித்திருப்பதாக திமுக குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்திருப்பதாக ஜெயக்குமார் கண்டனம். விருதுநகர் மாரியம்மன் கோவிலில் நடிகர் சரத்குமார் வழிபாடு. மனைவி ராதிகா வெற்றி பெறுவதற்காக அங்க பிரதட்சணம் செய்தார். வெயில் கொளுத்தி வந்த நிலையில் சென்னையை குளிர்வித்த மழை. மாநகரின் பல பகுதிகளில் மேகமூட்டம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி புதிய உச்சமாக 23,300 புள்ளிகளை கடந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 76,000 கடந்து வர்த்தகம். டிடிஎஃப் வாசன் தன்னுடைய செல்போனை ஒப்படைக்க மதுரை போலீசார் 2 நாட்கள் அவகாசம். ஜாமீன் நிபந்தனையை அடுத்து வழக்கம் போல் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். கோவை மருதமலை பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை காட்டுக்குள் அனுப்பி வைப்பு. காயம் குணமடைந்ததை அடுத்து வனத்துறையினர் நடவடிக்கை. தலைநகர் டெல்லியில் தரை விரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருக்கும் மக்கள். தொடர் மழையால் நிரம்பிய பழனி வரதமா நதி நீர்த்தேக்கம். அணைக்கு வரக்கூடிய 106 கனஅடி நீர் முழுமையாக வெளியேற்றம். T20 உலகக்கோப்பையில் சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்ற நமீபியா. கடைசி பந்தில் ஃபீல்டிங்கில் சொதப்பியதால் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்த ஓமன். சென்னையில் 3 வாக்கு எண்ணும் மையங்களில் 1055 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறக்கூடிய நிலையில் சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் பணிபுரிய உள்ள தேர்தல் அலுவலர்களை கணினி குலுக்கல் முறையில் தேர்வு செய்யக்கூடிய பணி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதற்கு பிறகு செய்தியாளர் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன், வாக்கு எண்ணும் பணியின் போது தேர்தல் ஆணையத்தின் அனைத்து விதிமுறைகளும் முறையாக பின்பற்றப்படும் என்று தெரிவித்தார்.
அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்டுள்ளது. நாங்களும் கண்காணித்து வருகிறோம். தேவையான கண்காணிப்பு கேமராக்கள் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து இந்த பணிகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கும். தொடக்க பணிகள் எல்லாம் முறையாக தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி ஸ்குருப்புலஸா ஃபாலோ பண்ணபடி அனைத்து பணிகளும் முடியும். 3 டயர்ல 1055 பணியாளர்கள் இருக்காங்க. ஏற்கனவே வாக்கு மைய பாதுகாப்புல ஏற்கனவே நாங்கள் அதற்கான அறிவிப்பை கொடுத்திருக்கோம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய மக்களவைத் தேர்தல் மக்கள் பேராதரவுடன் நடைபெற்று முடிந்த நிலையில் அதன் இறுதி நிகழ்வான வாக்கு எண்ணிக்கை நாளை அதிகாலை 5:30 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு நேரடியாக ஒளிபரப்புகிறது. நாட்டின் மிகப்பெரிய செய்தி குழுமமான நியூஸ் 18 அனைத்து மாநிலங்களிலும் உள்ள 543 தொகுதிகளிலும் செய்தியாளர்களை களமிறக்கி தேர்தல் முடிவுகளை துல்லியமாக வழங்க உள்ளது. வேறு எந்த செய்தி சேனலுக்கும் இல்லாத வகையில் 1000க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் நாடு முழுவதும் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் துல்லியமான தகவல்களை நேரடியாக வழங்க இருக்கிறார்கள். இவற்றை தொகுத்து வழங்க ஏதுவாக டெல்லி அருகே நொய்டாவில் உள்ள நியூஸ் 18 குழுமத்தின் தலைமை அலுவலகத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 16 மொழிகளில் செய்திகளை வழங்கி வரக்கூடிய நியூஸ் 18 நெட்வொர்க் நொய்டா அலுவலகத்திலும் தன்னுடைய அனைத்து மொழி சேனல்களின் செய்தியாளர்கள் நெறியாளர்களை களமிறக்கி வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை துல்லியமாக வழங்க விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதிகாலை 5:30 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தொடர் நேரலை மூலமாக வாக்கு எண்ணிக்கை விவரங்களை பதிவு செய்ய உள்ளோம். இணைந்திருங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய நியூஸ் நெட்வொர்க் உடன். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகள் என்ன, முன்னணி நிலவரம் எப்போது தெரியவரும் என்ற விவரங்களை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 39 வாக்கு எண்ணும் மையங்களில் ஒட்டுமொத்தமாக 234 அறைகளில் நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை பணிக்காக ஒவ்வொரு அறையிலும் 14 மேஜைகள் போடப்பட்டிருக்கும். வாக்காளர்கள் எண்ணிக்கை, பதிவான வாக்குகள் எண்ணிக்கை அடிப்படையில் தேவைப்படும் இடங்களில் கூடுதல் மேஜைகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலேயே அதிக மேஜைகளை கொண்டுள்ள தொகுதியாக தென்சென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்ட சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி உள்ளது. இங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக 30 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. அனைத்து மையங்களிலும் சேர்த்து வாக்கு எண்ணிக்கைக்கு 3300 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணிக்கை அறைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. வாக்குகள் சட்டமன்ற தொகுதி வாரியாக எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை பணிகளில் நுண்பார்வையாளர்கள், தேர்தல் அலுவலர்கள் உட்பட 38,500 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 2 பொது பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வேட்பாளர்களின் முகவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும். அந்த அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர். முகவர்கள் செல்போன் உள்ளிட்ட எந்தவித எலக்ட்ரானிக் சாதனங்களையும் உள்ளே எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். காலை 6 மணி முதல் வேட்பாளரின் முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர். வேட்பாளருக்கு ஒரு தலைமை முகவர் மற்றும் அந்த மக்களவைத் தொகுதியின் மொத்த மேஜைகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தலா ஒரு முகவர் நியமிக்கப்படுவர். எனவே ஒவ்வொரு மேஜைக்கும் வேட்பாளரின் சார்பில் ஒரு முகவர் இருப்பார். உதவி தேர்தல் அலுவலரின் மேஜையில் வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள் காலையில் எந்தெந்த மேஜைக்கு யார் செல்ல வேண்டும் என்கிற ரேண்டமைசேஷன் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுவர். காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் சட்டமன்ற தொகுதி வாரியாக பதிவான தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன் பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 5 வாக்குச்சாவடிகளில் விவிபேட் வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். ஒவ்வொரு மேஜையிலும் வாக்கு எண்ணிக்கை வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது. காலை 9 மணியிலிருந்து முன்னணி நிலவரம் தெரியவரும்.